சுவிட்ச் போர்டெலாம் அது லாஸ்ட்டாக ஏன் எப்படி இருக்குது, யாராவது கை வச்சு என்ன ஆகுது, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, இது ஏன் இப்படி இருக்குன்றது கேட்டால் நாங்கள் இந்த பக்கம் புக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அது உடஞ்சி இப்படி தொங்குதுன்னு கேட்குறேன். திடீர்னு அமைச்சர் ஆய்வு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? உங்களை கேட்க மாட்டாங்க, என்ன தானே கேட்பாங்க. சார் இங்கே காட்பாடிக்கு வந்திருக்கிறேன் நம்ம குடோனுக்கு. 2022 அப்போ வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து மின்சாரம் வசதி இல்லை, சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022 லெட்ரு வச்சுருக்காங்க. நடுவில் சரி பண்ணி கொடுத்தாங்களாமே சார். அது சரியாக ஒர்க் பண்ணலை, சும்மா டெம்பரவரியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, சரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கனெக்ஷனே இல்லைன்றாங்களே. கனெக்ஷனே இல்லையே. நான் அங்கே இருந்தா பேசுகிறேன். அந்த சார் அந்த ரூமில் இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எப்போ இதை வந்து பார்வையிட்டீங்க? 10வது மாதம் எந்த வருஷம் சார்? இல்லை நீங்கள் வந்து இதை வந்து பாருங்கள். முதல்ல இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். மின் இணைப்பு இல்லை, டியூப் லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது, பழைய ஆவணங்கள் இருக்கக்கூடிய அறை. லாஸ்ட் எப்போ முடிச்சு கொடுப்பீங்க? கன்ஃபார்மா? சரிங்க சார், சரி, அவங்க சீக்கிரமாக பண்ணி கொடுங்க சார். சரிங்களா? பண்ணலன்னு சொல்கிறேன், சரி பண்ணலன்னு சொல்கிறாங்க. சரி பண்ணலன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சார் நான் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை சார். நீங்கள் தயவுசெய்து சரி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான், போதும். தேங்க்யூ. அந்த சுவிட்ச் போர்டெலாம் அது லாஸ்ட்டாக ஏன் எப்படி இருக்குது, யாராவது கை வச்சு என்ன ஆகுது, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இது பதில் தெரியாதுமா. இது ஏன் இப்படி இருக்குன்றது கேட்டால் நாங்கள் இந்த பக்கம் புக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அது உடஞ்சி இப்படி தொங்குதுன்னு கேட்குறேன். எத்தனை மணி நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்துருக்கீங்க? திடீர்னு அமைச்சர் ஆய்வு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? உங்களை கேட்க மாட்டாங்க, என்ன தானே கேட்பாங்க. அப்படி ரூல்ஸ் இருக்கா? ஆமாங்க சார். அந்த மாதிரி ரூல்ஸ் டெம்பரவரியா யூஸ் பண்ணிக்குவோம் சார். அதுக்கப்புறமா அந்த மாதிரி அது கண்டினியூட்டியா படி எதுவும். மெயின் என்ட்ரன்ஸ் எது? போறதானே சார். நாங்க இது வழியா இது வழியா சார் போறோம். நாங்க புக் கொடுத்து கல்லு போட்டா? ஆமாங்க சார். இது கல்லு போட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி சொல்லுங்க சார். இப்படி தான் போயிட்டு. சரி, இப்போ தவறி கீழே விழுந்துட்டீங்கன்னா யார் பொறுப்பு எடுப்பது? ஒரு படிக்கட்டு மாதிரி இது பண்ண வேண்டியதானே? தான் போய் வெளியே போடலாம், உள்ள போயிட்டு பக்கத்து ஃபுல்லா தோட்டமா இருக்கு சார். அது என்ன வழி? அது புக்கு கொடுக்குறோம் ரிசீவ். அப்படி வந்துட்டா இல்லை சார், இப்படிதான் சார். என்ன சார் இது ரொம்ப பட் இது என்ன சிஸ்டம் இருக்குமா? எல்லாத்தையும் எல்லாம் எப்படி போகணுமா? ஒரு டெம்பரரி லேட்டர் ஏதாவது வச்சுக்கணும். யார் இப்படி ஐடியா கொடுத்து பிடபிள்யூ வாங்கினீங்களா ஐடியா? இப்படி சொன்னாங்களா, இப்படி கல்லுலாம் போட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, நீங்களே சொல்கிறீங்க. காலகாலமாக நீங்களா சொல்லிக்கிறது. நீங்கள் ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்துருங்க. நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணணும்ல. இது ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்துருங்க சார். சார் இல்லை எவ்வளோ பார்த்து இதுவா மக்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமா? எவ்வளோ போவீங்க? இவங்க பள்ளி இருக்கு. இல்லை சார், சேல்ஸுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். 1 month சொல்லுவாங்க. அப்போ பப்ளிக் யூஸ் பண்ணுற சொல்லாதீங்க.